கர்த்தருடைய பரிசுத்த நாமம் மகிமைப்படுவதாக. கர்த்தருடைய கரம் இந்த நாளில் நம்மளை தொடர்ந்து நடத்துகிறபடியினால், கர்த்தர் தாமே இந்த வீடியோ மூலமாய் உங்களை சந்திக்கிறபடியினால், கர்த்தர் தாமே பெரிய காரியங்களை நம்மத்தில் செய்வாராக. இன்றைக்கு இந்த வீடியோ மூலமாய் ஒரு வசனத்தை நாம் வாசிக்க கேட்போம். கர்த்தர் நிச்சயம் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஏசாயாவின் புஸ்தகம் 58ஆம் அதிகாரம் 11ஆம் வசனம். கர்த்தர் நித்தமும் உன்னை நடத்தி மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி உன் எலும்புகளை நிலமுள்ளதாக்குவார். நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீரோற்றைப் போலவும் இருப்பாய். ஆமேன், அல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த நாளில் நமக்கு ஒரு வசனத்தை கொடுக்கிறார். அவர் நித்தமும் நம்மளை நடத்துகிற தேவன். அல்லேலூயா. ஆமேன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளே, நம்முடைய பிள்ளைகள் நம்மோடு இருக்கும் பொழுது நிச்சயமாய் நம்முடைய தாய் தான் பிள்ளைகளை மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை சொன்ன கர்த்தர் நித்தமும் நம்மளை நடத்துகிற தேவனாக இருக்கிறார். எப்பொழுது அவர் நம்மளோட நடத்துவார், எப்படி நடத்துவார் என்று நாம் தியானிக்கும் பொழுது, அவர் கூட நாம் இருக்கும் பொழுது, அவருடைய பிள்ளைகளாக நாம் இருக்கும் பொழுது கர்த்தருடைய பிரசனம் நம்மளை வழி நடத்தும். அன்றைக்கு இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்து தேசத்திலிருந்து பெறப்பட்டு வந்த நாளில் அவர்களை பகலிலே மேகஸ்தம்பமும் இரவிலே அக்கினி ஸ்தம்பமும் வழி நடத்தினது. ஆமேன். கர்த்தர் வழி நடத்துகிற தேவனாய் இருக்கிறார். நம்மளை அவர் நித்தமும் நடத்தக்கூடிய தேவன். வாசிக்கிறோம், மகா வறட்சியான காலங்களில் உன் ஆத்மாவை திருப்தி ஆக்கி. ஆமேன். யாரை திருப்தி ஆக்கிறார்? நம்ம ஆத்மாவை திருப்தி ஆக்கிறோம். மகா வறட்சியான காலங்களில், சாதாரண காலங்கள் அல்ல, மகா வறட்சியான காலங்களில் நம்முடைய தேவன் நம்மளை நடத்துகிறார். அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம எப்படி என்ன செய்கிறார்? நம்ம ஆத்மாவை திருப்தி ஆக்கிறார். வேதம் சொல்லுகிறது, இந்த உலகத்தில் நீ என்னத்தை சம்பாதித்தாலும் தான் ஜீவனை நஷ்டப்படுத்தினால் அதனால் உனக்கு லாபம் என்ன என்று வேதம் நமக்கு கூறுகிறது. ஆமேன். அப்போ நம்முடைய வாழ்க்கையில் மிகவும் முக்கியமானது ஆத்மா. கர்த்தர் மகா வறட்சியான காலங்களில் நம்ம ஆத்மாவை திருப்தி ஆக்குகிறவர். அல்லேலூயா, அல்லேலூயா. கர்த்தர் பெரிய தேவனாக இருக்கிறார். சங்கீதம் 23ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம் சொல்லி, அவர் என் ஆத்மாவை தேற்றி தம்முடைய நாமத்து நிமித்தம் என்னை நீதி பாதைகளில் நடத்துகிறார். ஆமேன். தேவ பிள்ளைகளே, அவர் நீதியின் பாதைகளை நடத்தக்கூடிய தேவன். இந்த நாளில் நடத்தி கொண்டிருக்கிற தேவன். நிச்சயம் நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தர் நிச்சயமாக பெரிய காரியங்களை செய்கிற தேவன். அவர் சங்கீதம் 23:3 வாசி, அவர் என் ஆத்மாவை தேற்றி தமது நாமத்து நிமித்தம் என்னை நீதியின் பாதைகளில் நடத்துகிறார். ஆகவே அன்பு தேவனுடைய பிள்ளைகளை நம்ம ஆத்மாவை திருப்தி ஆக்கிறார். நம்ம நீதியின் பாதைகள் நடத்துகிற தேவனாக இருக்கிறார். உன் எலும்புகளை நினைவுள்ளதாக்குவார். நம்முடைய எலும்புகள் என்ன செய்ய முடியாது? ஒன்றுமே செய்ய முடியாது. கர்த்தருடைய கரத்தில் இருக்கும் வரை நம்முடைய எலும்புகளை பிசாசன் நம்ம எதிரிகளால் ஒன்றுமே செய்ய முடியாது. ஆமீன். அதுவாக சொல்கிறார், நீ நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றாத நீராற்றை போலவும் இருப்பார். ஆமீன். அன்பு தேவனுடைய பிள்ளைகளை, நீங்கள் கர்த்தரை நீங்கள் பிடித்து கொள்ளும் பொழுது நிச்சயமாய் கர்த்தர் நம்முடைய வாழ்க்கையில் நம்மளை வேதவசனம் சொல்வது போல நீர் பாய்ச்சலான தோட்டத்தை போலவும் வற்றா நீராற்று போலவும் இருப்பாய் என்று வேதத்தில் சங்கீதம் 1ஆம் சங்கீதத்தில் வாசிக்கிறோம். 3ஆம் வசனம், அவன் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டு தான் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமேன். நாம் நீர்கால்களில் ஓரமாய் நடப்பட்டவர்களாய் வாழணும். அதுக்கு நாம் என்ன செய்ய வேண்டும் என்றால், அதே சங்கீதம் 1:2 வாசிக்கும் பொழுது, இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்கால்களில் ஓரமாக நடப்பட்டு. அவன் யார் நீர்கால்களில் ஓரமாக நடப்படுகிறார்கள்? கர்த்தருடைய வேதத்தில் இரவும் பகலும் தியானமாக இருந்து பிரியமாக இருக்கிற பிள்ளைகள் கர்த்தர் நீர்காலில் ஓரமாக நடப்படுகிறார். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். இன்றைக்கு அநேக காரியங்களை குறித்து ஜெபிக்கிறோம்.
அநேக காரியங்களுக்காக வருத்தப்படுகிறோம், அநேக தேவைகளுக்காய் இந்த உலகத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாயிருந்து இரவும் பகலும் வேற்று தியானமாக இருக்கிற மனுஷன் பாக்கியவான். அவன் நீர்காலில் ஓரமாக நடைபெற்று தன் காலத்தில் தன் கனியை தந்து இலை உதிரா மரத்தை போல் இருப்பான். அவன் செய்வதெல்லாம் வாய்க்கும். ஆமென். நம்முடைய வாழ்க்கையில் நீங்கள் எதெல்லாம் செய்யணும்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கள் செய்கிறது வாய்க்க வேண்டும் என்றால் நீங்கள் முதலாவது கர்த்தருடைய வேதத்தில், இந்த கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிற அந்த வேதத்தில் முதலாவது நமக்கு பிரியம் வர வேண்டும். இன்றைக்கு நமக்கு அதிகாலை வேளையில் எழுந்தவுடன் நம்முடைய கை எதை தேடி ஓடுகிறது? நம் கையில் வைத்திருக்கிற மொபைல் ஃபோனை தேடி தான் ஓடுது. உங்கள் பிள்ளைகளை பாருங்கள், உங்கள் வீடுகளில் இருக்கிறவங்க பிள்ளைகளை பாருங்கள். பிள்ளைகள் எழுந்த உடனே மொபைல் எங்கே இருக்குது, அப்பாவோட மொபைல் எங்கே இருக்குது, அம்மாவோடைய மொபைல் எங்கே இருக்குது. அப்போ இன்றைய காலத்தில் வேதத்துக்கு முக்கியத்துவம் இல்லாத காரணத்தினாலே நாம் செய்வதும் வாய்க்க மாட்டேங்கிறது, நம்ம ஜெபிக்கிற ஜபங்களும் கேட்கப்பட மாட்டேன். ஆகவே கர்த்தருடைய வேதத்துக்கு முக்கியத்துவம் கொடுப்போம். கர்த்தர் நித்தமும் நம்ம நடத்தி மகா வரிசையான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி நம்முடைய எலும்புகளை நினைமுள்ளதாக்குவார். நாம் நீர் பாய்ச்சின தோட்டத்தை போல இருப்போம், வற்றாத நீரூற்றை போல இருப்போம். நீங்கள் ஜெபியுங்கள். இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசித்து இந்த நாட்கள் ஜெபிக்கும் பொழுது கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். ஆமென். ஒரு நிமிடம் ஜெபிப்போமா? கர்த்தாவே நன்றி துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, நீர் கொடுத்த இந்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம். உன்னுடைய கர்த்தர் நித்தமும் நீ நடத்தி மகா வரிசையான காலங்களில் ஆத்மாவை திருப்தியாக்கி ஆண்டவரே நீ எலும்புகளை நினைமுள்ளதாக்குவார். நீர் பாய்ச்சலான தோட்ட பண்ண வற்றால் நீர் ஆற்றை போல இருப்பான்னு சொல்லிடுறேன். அதுபோல் இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் கர்த்தர் நீர்காலி ஓரமான இடப்பட்டு தன் காலத்தில் தன் கனியை தந்து இளைஞராக மரத்தை போல் இருப்பார்கள். அவர்கள் செய்வதெல்லாம் வாய்க்குன்னு சொன்ன வார்த்தைப்படி இந்த நாட்களில் இந்த வசனத்தை கேட்டு ஜெபித்து இந்த வேலையில் என்னோடு ஜெபித்து கொண்டு இருக்க ஒவ்வொரு பிள்ளைகளுடைய வாழ்க்கையிலும் அவர்கள் நினைக்கிற காரியங்களை கர்த்தர் வாய்க்க செய்ய பெரிய காரியங்களை செய்ய இயேசு நாமத்தில் கேட்குறோம் நல்ல பிதாவே. ஆமென். ஆமென். தேவனுடைய பிள்ளைகளை நீங்கள் கர்த்தருடைய வேதத்தில் பிரியமாறுங்கள். நிச்சயம் கர்த்தர் உங்களுடைய வாழ்க்கையில் பெரிய அற்புதங்களை செய்வார். கர்த்தருடைய வார்த்தையை விசுவாசிப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை செய்வாராக. ஆமென்.